வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி பேச்சு மற்றும் அதானி விவகாரத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே மோதல். தொடர்ந்து இரண்டாவது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க சிலர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்தியாவில் மாரடைப்பால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை 28% அதிகரித்துள்ளது. மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். சீனாவில் குறைந்த கொரோனா தொற்று. வெளிநாட்டு பயணிகளுக்கு மீண்டும் விசா வழங்கும் பணி தொடக்கம். அமெரிக்காவில் வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிபர் ஜோ பைடன் அதிரடி அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத்தை 55 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக முன்னேறியது. இனி விரிவான செய்திகள். வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க சிலர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் 50வது பிரிட்ஜ் கருத்தரங்கு நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தில் தகவல் தொழில்நுட்பத்திற்கு வித்திட்டவர் கருணாநிதி என்றார். தகவல் தொழில்நுட்ப கொள்கையை முதலில் உருவாக்கியது திமுக அரசு என்றும், ஐடி துறையில் முதலிடத்தை பிடிக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். இளைய தலைமுறை தங்களது வளர்ச்சிக்கு இதனை பயன்படுத்த வேண்டுமே தவிர தொழில்நுட்பங்களின் அடிமைகள் ஆகிவிடக்கூடாது. தொழில்நுட்பங்களை ஏமாற்றுவதற்கு பயன்படுத்தும் குற்றச்சம்பவங்களுக்கு அதிகம் நடக்கின்றன. வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை கெடுக்கவும் இதனை சில அரசியல் சக்திகள் பயன்படுத்துகிறார்கள். ஆபாச வலைத்தளங்களும் பெருகி வருகிறது. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு மனித உயிர்களை நித்தமும் பலி வாங்கி கொண்டிருக்கிறது. எனவே வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் காண வேண்டும். சட்டம் ஒழுங்கு பிரச்சினையில் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்கின்றனர் என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்துள்ளார். எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தால் உங்களுக்கே தெரியுமில்ல, ஒரு எம்பி மேலே மர்டர் கேஸ் போட்டாங்க கடலூரில். அது உண்மையா பொய்யாங்கிறது நீதிமன்றம் சொல்லும். தெரிஞ்சிட்டீங்களா? அதவே எங்கள் தலைவர் யாராக இருந்தாலும் அந்த காவல்துறையினுடைய நிர்வாகத்தில் தலையிடவே மாட்டாங்க. சட்ட ஒழுங்கு சீர்குலையுதுன்னா அரசு அந்த இருக்கக்கூடிய அதிகாரிகள், அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எஸ்பி இருக்காங்க. இங்கே இதனால் அந்த பிரச்சனை வரும்னா அவங்க முழு சுதந்திரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. இங்கே எந்த தலையீடும் கிடையாது. முதலமைச்சரோ அல்லது நாங்கள்லாம் மந்திரியாக இருக்கோம்ல, எங்களுடைய தலையீடு எங்கேயுமே கிடையாது. நீட் தேர்வு ரத்து மசோதா உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளதாக மதுரை எம்பியின் கடிதத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதிலளித்துள்ளார். நீட் தேர்வு ரத்து மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக 2021 செப்டம்பர் மாதம் அனுப்பி வைக்கப்பட்டது. மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் விரைந்து ஒப்புதல் தர வேண்டும் என மதுரை எம்பி சு. வெங்கடேசன் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். இந்த கடிதத்திற்கு பதிலளித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உள்துறை அமைச்சகத்தின் மேல் நடவடிக்கைக்காக நீட் தேர்வு ரத்து மசோதா அனுப்பப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த கடிதத்தை தமது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள மதுரை எம்பி சு. வெங்கடேசன், மருத்துவ அரங்கும் மருத்துவ கல்வியும் அனிதாக்களுக்கானது என பதிவிட்டுள்ளார். அதை பறிப்பதை தடுக்கும் நீட் ஒழிப்பு மசோதாவிற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். அரியலூர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் அனிதா பெயர் சூட்டப்பட்ட நினைவரங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரங்கத்தின் பெயர் பலகையையும் திறந்து வைத்த அமைச்சர் அரங்கை பார்வையிட்டார். அரங்கில் செய்யப்பட்டுள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்த அவர் அரங்கை நவீனமயமாக்குவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் உதயநிதி, கல்வி உரிமைக்காக குரல் கொடுப்பதே நீட் தேர்வு ரத்து ரகசியம் என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில் கேட்பது,
இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருக்குன்னு சொன்னீங்களே, அதையே இப்போ சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒன்றும் இல்லை. தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கிறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். இப்பொழுது அனிதாவோட பேர்ல இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம் என்றால் அந்த அரங்கத்தையும் அந்த பெயரையும் நீங்க எப்போ பார்க்கும் பொழுதும் அந்த நீட் தேர்வு ரத்து தான் உங்களுடைய மனதிற்கு நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். தமிழகத்தில் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சீர் செய்ய வேண்டுமென அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2011 முதல் 2021 வரை 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் பால் தட்டுப்பாடு என்றால் என்ன என்ற நிலை மாறி தற்போது மக்கள் குடிக்க பால் இல்லாமல் அவதிப்படும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் ஆவின் நிறுவனத்தை முடக்கும் வேலையை திட்டமிட்டு செயல்படுத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். பாலின் தரம் குறைக்கப்பட்டதாகவும் பால் விலையை லிட்டர் 12 ரூபாய்க்கு உயர்த்தியது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டுள்ளார். மக்களுக்கு தட்டுப்பாடின்றி ஆவின் பாலை விநியோகம் செய்யாத அரசை கண்டிப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ், இபிஎஸ் இருவரும் மக்கள் பிரச்சினையை பேசாமல் தங்களுக்குள் உள்ள பிரச்சினையை மட்டும்தான் பேசுகிறார்கள் என்றும், ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்நாளும் மக்களின் நலனுக்காக செயல்படுகிறார்கள் என்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர்கள் KN நேரு, மா. சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேடையில் பேசிய அமைச்சர் KN நேரு, எடப்பாடி பழனிசாமியும் ஓ. பன்னீர்செல்வமும் தங்களுக்குள் உள்ள தலைவர்கள் போட்டி குறித்து மட்டும் பேசி வருவதாக தெரிவித்தார். தாம் இந்த கட்சியிலே தலைவராக வருவதற்கு மட்டுமே அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பிரச்சனை பற்றி சிந்திக்க, மக்கள் பிரச்சனை பற்றி யோசிக்க அவர்களுக்கு நேரம் இல்லை. அவர்கள் சொன்னார், இவர் பொதுக்குழுவை அடுத்த மாதம் கூட்டுகிறேன் என்றார், இன்னொரு OPS அடுத்த நகரத்திற்கு கூட்டம் கூட்டுகிறேன் என்று சொல்லி அவர்களுக்குள்ளால் இந்த பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறதை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் சொல்லவும் இல்லை. அவர்கள் சொல்வதை கேட்டு நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லாமலே நம்ம தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த நிலை. தமிழகம் உள்ளிட்ட நாட்டின் எந்த மாநிலத்திலும் தீவிர உரத்தட்டுப்பாடு இல்லை என மத்திய ரசாயனத்துறை இணையமைச்சர் பகவந்த் கோபா தெரிவித்துள்ளார். திமுக MP அப்துல்லா இதுகுறித்து எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய இணையமைச்சர் பகவந்த், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகம் உட்பட நாட்டின் எந்த பகுதியிலும் தீவிர உரத்தட்டுப்பாடு இல்லை என தெரிவித்துள்ளார். கடந்த 2021-2022 நிதியாண்டில் யூரியா உற்பத்தி 250.72 லட்சம் மெட்ரிக் டன் என விளக்கமளித்துள்ளார். இந்தியாவில் 628 காவல் நிலையங்களில் தொலைபேசி இணைப்பு இல்லை என்று மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்திருக்கும் மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய், 285 காவல் நிலையங்கள் வயர்லெஸ் போன் அல்லது செல்போன் இல்லாமல் செயல்படுகின்றன என தெரிவித்திருக்கிறார். இதுபோக நாட்டில் 63 காவல் நிலையங்களில் வாகனங்கள் இல்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் மாரடைப்பு காரணமாக ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை 28.1% அதிகரித்துள்ளது என மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர் அமியஜ்னிக் எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பாரதி பிரவீன் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அந்த பதிலில் இந்தியாவில் ஏற்படும் மரணங்களில் மாரடைப்பு காரணமாக ஏற்படும் மரணங்கள் 1990ஆம் ஆண்டுகளில் 15.2% இருந்த நிலையில் 2016ஆம் ஆண்டுகளில் 28.1% அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டார். புகையிலை மற்றும் மது பயன்பாடு, சுகாதாரமற்ற டயட் மற்றும் போதிய உடற்பயிற்சியின்மை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களும் இதில் அடங்கியுள்ளதாக பதிலில் கூறப்பட்டுள்ளது. புகையிலை பயன்பாடு காரணமாக 32.8% பேருக்கு, மதுபான பயன்பாட்டின் காரணமாக 15.9% பேருக்கும், போதிய உடற்பயிற்சியின்மை காரணமாக 41% பேருக்கும், பழங்கள் காய்கறிகள் எடுத்துக்கொள்ளாமை காரணமாக 98.4% பேரும் மாரடைப்பால் மரணமடைவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ராகுல்காந்தி பேச்சு மற்றும் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதால் தொடர்ந்து 2வது நாளாக இரு அவைகளும் முடங்கின. ராகுல்காந்தி சமீபத்தில் லண்டனில் பேசியிருந்த உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதல் நாளிலேயே பாஜக உறுப்பினர்கள் அவையில் போர்க்கோலத்தில் இறங்கினர். அவர்களுக்கு காங்கிரஸ் MPக்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அதானி விவகாரத்தையும் அவையில் எழுப்பி கோஷங்கள் எழுப்பினர். இதனால் இரு அவைகளிலும் கடும் அமளி நிலவியதால் திங்கட்கிழமை இரு அவைகளும் நாள்
நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. 2வது நாளாக நேற்றும் இரு அவைகளிலும் புயலை கிளப்பியதால் அவை நடவடிக்கைகள் முடங்கியது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதானியை எப்படி காட்டிக் கொடுப்பார் என்று இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் காரல் மார்க்ஸ் நினைவு நாள் நிகழ்ச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் பங்கேற்றனர். அங்கு மார்க்ஸ் சிலையினை திறந்து வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய முத்தரசன், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதானியை எப்படி காட்டிக் கொடுப்பார் என்றும் கேள்வி எழுப்பினார். சென்னை ஐஐடி மாணவர்கள் விடுதியில் ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர் புஷ்பக் சென்னை ஐஐடியில் 3ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து வந்துள்ளார். இந்த மாணவர் தனது விடுதி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் சென்னை ஐஐடியில் 2 தற்கொலை நிகழ்ந்துள்ள இந்த சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான சிலிகான் வேலி வங்கி சமீபத்தில் திவாலானது. இதனால் அமெரிக்க பங்குச்சந்தையில் வங்கிகளின் பங்கு மதிப்பு கடும் சரிவை சந்தித்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அப்போது வங்கிகள் சரிவில் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக கூற முடியுமா என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் அதிபர் ஜோ பைடன் பாதியிலேயே பேட்டியிலிருந்து வெளியேறினார். சார், அதானி வாங்கிய கடன் விவரங்களை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமன் பதில் வச்சிருக்காங்க. தொடர்ச்சியாக மத்திய அரசு இது போன்ற செயல்களில் ஈடுபடுறாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? திருடச் சொன்னவர் திருடனை எப்படி காண்பித்து கொடுப்பார்? திருடச் சொன்னவர் திருடனை காண்பித்து கொடுக்க மாட்டார். சென்னை ஐஐடி மாணவர்கள் விடுதியில் ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திராவைச் சேர்ந்த மாணவர் புஷ்பக் சென்னை ஐஐடியில் 3ஆம் ஆண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து வந்துள்ளார். இந்த மாணவர் தனது விடுதி அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கடந்த ஒரு மாதத்தில் சென்னை ஐஐடியில் 2 தற்கொலை நிகழ்ந்துள்ள இந்த சம்பவங்கள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான சிலிகான் வேலி வங்கி சமீபத்தில் திவாலானது. இதனால் அமெரிக்க பங்குச்சந்தையில் வங்கிகளின் பங்கு மதிப்பு கடும் சரிவை சந்தித்து வருகிறது. இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நேற்று செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். அப்போது வங்கிகள் சரிவில் என்ன நடந்தது என்பது குறித்து விளக்கமாக கூற முடியுமா என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். இதனால் அதிபர் ஜோ பைடன் பாதியிலேயே பேட்டியிலிருந்து வெளியேறினார். சீனாவில் கொரோனா தொற்று குறைந்துள்ளதால் வெளிநாட்டு பயணிகளுக்கு மீண்டும் விசா வழங்கும் பணி தொடங்கப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து தங்களது நாட்டு மக்களை பாதுகாக்க ஒவ்வொரு நாடுகளும் ஊரடங்கு, வெளிநாட்டு பயணிகளுக்கு தடை உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்தன. கொரோனா பரவல் வெகுவாக குறைந்துள்ள நிலையில் சுற்றுலா வளர்ச்சி மற்றும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு தற்போது படிப்படியாக கொரோனா கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சீனாவில் வெளிநாட்டு பயணிகளுக்கு விசா வழங்குவதை இன்று முதல் தொடங்கியுள்ளது. சீன அரசாங்கத்தின் இந்த அறிவிப்பு வரவேற்பை பெற்றுள்ளது. 3வது டி20 போட்டியில் 16 ரன்கள் வித்தியாசத்தில் வென்று உலக சாம்பியன் இங்கிலாந்தை வங்கதேசம் ஒயிட் வாஷ் செய்துள்ளது. வங்கதேசம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து 3 போட்டிகள் கொண்ட டி20 தொடரில் பங்கேற்றது. இந்த தொடரின் முதல் 2 போட்டிகளில் வென்று தொடரை வங்கதேசம் கைப்பற்றியது. இந்நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான 3வது டி20 போட்டி டாக்காவில் நடைபெற்றது. இதில் முதலில் ஆடிய வங்கதேசம் 2 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 158 ரன்கள் சேர்த்தது. தொடக்க வீரர் லிட்டன் தாஸ் 73 ரன்கள் அடித்தார். பின்னர் ஆடிய இங்கிலாந்து 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை முழுமையாக கைப்பற்றி இங்கிலாந்தை வங்கதேசம் ஒயிட் வாஷ் செய்துள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் ஆதிக்கம் செலுத்தி வரும் மும்பை அணி குஜராத்தை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் டி20 தொடரின் 12வது ஆட்டத்தில் மும்பை குஜராத் அணிகள் மோதின. இதில் முதலில் பேட் செய்த மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 162 ரன்கள் எடுத்தது. அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் அரை சதம் அடித்தார். அடுத்து களமிறங்கிய குஜராத் அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 55 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற
மும்பை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மும்பை அணி இதுவரை விளையாடிய 5 போட்டிகளிலும் வென்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ராகுல் காந்தி பேச்சு மற்றும் அதானி விவகாரத்தில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு இடையே மோதல். தொடர்ந்து 2வது நாளாக முடங்கிய நாடாளுமன்றம். வதந்திகளை பரப்பி சட்டம் ஒழுங்கை சீர்கெடுக்க சிலர் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழகத்தில் ஆவின் பால் தட்டுப்பாட்டை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்தியாவில் மாரடைப்பால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கை 28% அதிகரித்துள்ளது. மத்திய அரசு அதிர்ச்சி தகவல். சீனாவில் குறைந்த கொரோனா தொற்று. வெளிநாட்டு பயணிகளுக்கு மீண்டும் விசா வழங்கும் பணி தொடக்கம். அமெரிக்காவில் வங்கி தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அதிபர் ஜோ பைடன் அதிரடி அறிவிப்பு. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் குஜராத்தை 55 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது. பிளே ஆஃப் சுற்றுக்கு முதல் அணியாக முன்னேறியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.